பிரைஸ் தி லார்ட். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை தெரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாஞ்சையை அறிகிற கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக எபிரேயருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இங்கே 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள், இன்னொன்று பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்கிறோம். சரீர பிரகாரமாக நம்முடைய தகப்பன்மார் நம்மைக்கு சிக்ஷைகளை தரும்போது, தண்டனைகளை தரும்போது நாம் அவர்களுக்கு பயந்து அஞ்சி நடந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? இப்போ சரீரத்தின் தகப்பன்மாருக்கு இவ்வளவு பயந்து நாம் நடந்திருக்க, நாம் ஆவிக்குரிய அனுபவத்திலே பிழைக்கும்படியாக ஆவிகளின் பிதாவுக்கு அதைவிட வெகு அதிகமாக நாம் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா என்று இங்கே சொல்லிக் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். 5வது வசனம் முதல் இந்த சிட்சையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சிட்சை, அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. கர்த்தருடைய சிட்சையை நாம் ஏதோ சாதாரணமாக அற்பமாக நினைக்கக்கூடாது. கர்த்தர் இவ்வளவு பெரியவர், அவர் ஏன் நம்மை சிட்சிக்கிறார்? அதற்கு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறவரோ அவர் சிட்சிக்கிறார். கர்த்தர் நம்மை சிட்சிப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தர் நம்மிடத்தில் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று பவுல் பாருங்க, இந்த ஆக்கியோர் எழுதுகிறத பார்க்க. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள். அவர் அன்பு கூறுகிறார், ஆகவே சிட்சிக்கிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் தண்டனை கொடுக்காத புத்திரன் பிள்ளை இருக்கிறானா? கிடையவே கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய சிட்சையை சகிக்க வேண்டும். சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக, பிள்ளையாக, குமாரனாக எண்ணி நடத்துவார் என்று பார்க்கிறது. எல்லாருக்கும் கிடைக்க சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. எல்லா மனுஷருக்கும் கிடைக்கிற சிட்சை கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடையாமல் இருந்திருந்தால் நாம் கர்த்தருடைய புத்திரராய் இருக்க முடியாது. நாம் அந்நிய புத்திரராய் வேசி பிள்ளைகளாக நாம் காணப்பட்டிருப்போம் என்று பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். சிட்சிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எந்த சிட்சையும், எந்த கடிந்து கொள்ளுதலும் தற்காலத்தில் அது சந்தோஷமாய் தெரியாது. ஆனால் அதனுடைய பலன் பிற்காலத்தில் நமக்கு தெரியும். என்னை கூட என் தகப்பனார் ரொம்ப சிட்சித்து வளர்த்தார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து வளர்த்தார். அந்த நாட்களில் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதில் நாம் பழகும்போது அது பிற்காலத்தில் பாருங்க, அது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. அன்றைக்கு அப்படி வளர்த்ததுனால தான் இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்.
அன்றைக்கு என் தகப்பன் என்மேல் கரிசனை வைத்ததுனால, என்மேல் அன்பு கூர்ந்து என்னை சிக்ஷித்ததுனால இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு நான் வளர முடிந்தது. இந்த அளவுக்கு நல்ல குணாதிசயங்களை பெற்று நான் வாழ முடிகிறது என்கிறத என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சிக்ஷையை ஒருபோது நாம் அற்பமாய் எண்ண வேண்டாம். கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் சிக்ஷையை சகிப்போம். கர்த்தரிடத்திலிருந்து பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கனப்படுத்துவாராக. ஜெபிப்போம். உன்னதமான எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவோ பெரிய காரியங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறீரப்பா. அதுபோல ஆண்டவரே, யார் யார் மேல் நீர் அன்பு வைத்திருக்கிறீரோ அவர்களையும் நீர் சிக்ஷித்து புத்திரனாக நடத்துகிறீர். நாங்கள் உம்முடைய சிக்ஷையை அற்பமாக நினையாமல் அதை சகிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை பெயர் பெயராய் ஆசீர்வதி. ஆண்டவரே, எங்கள் குறைகளை உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட எங்களை ஒன்று கூட நாங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ள நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டு. ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.